மந்தமாக நடைபெறும் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் வேண்டுகோள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்கம் மற்றும் புதிய பேருந்து நிலைய கட்டமைப்பு பணிகள் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டுகளாக மந்தமான நிலையில் நடைபெற்று வரும் இந்த பேருந்து நிலைய விரிவாக்கம் மற்றும் புதிய பேருந்து நிலைய கட்டமைப்பு பணிகளை இன்று உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். உசிலம்பட்டி நகராட்சி பொறியாளர் பட்டுராஜனிடம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்த எம்எல்ஏ ஐயப்பன், சுமார் 8 கோடி நிதியில் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலைய பணிகள் காலதாமதமாக நடைபெற்று வருவதாகவும், ஊராட்சி நிர்வாகத்திடமிருந்து நகராட்சிக்கு வழங்கப்பட்ட 8 ஏக்கர் நிலப்பரப்பில் முதற்கட்டமாக 1 ஏக்கரை விரைந்து கையகப்படுத்தி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும், மேலும் தேவையான 9 கோடி நிதியை அரசிடம் பெற்று விரைந்து கட்டுமான பணிகளை தாமதமின்றி முடித்து 6 மாத காலத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இன்று உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட அந்த புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்து இங்கு பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை பார்வையிட காலதாமதமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் அந்த பணிகளை ஆய்வு செய்து விரைவில் முடித்து கொடுப்பதற்காக இங்கே வருகை வந்து இந்த பணிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். உசிலம்பட்டி நகராட்சியின் பொறியாளர் அவர்கள் எங்களோடு வருகை வந்து என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எவ்வளோ நாட்கள் ஆகும் என்ற அந்த விளக்கங்கள் எல்லாம் எங்களிடம் கூறினார்கள். சுமார் ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் பேருந்து நிலையம் விரிவாக்க பணிகள் புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு நடைபெற்று வருகிறது. இது ஏற்கனவே 4-5 மாதங்கள் ஆகிவிட்டன. அதை விரைவில் முடிப்பதற்கு 2-3 மாதங்களில் முடித்து மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வருவதற்காக இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. இது எப்போ முடியும்ன்றாங்க? இதனால் இப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு விரிவாக்க பண்ணி மார்க்கெட் நிலம் கிடைக்கும். ஏற்கனவே இந்த இடங்களை விரிவாக்கம் செய்வதற்காக ஊராட்சி ஒன்றியத்திடமிருந்து இன்னும் 1 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இடம் இந்த பேருந்து நிலையத்திற்குள் ஏறக்குறைய 8 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றது. அந்த 8 ஏக்கர் நிலத்தையும் நகராட்சிக்கு ஒப்படைக்க சொல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. ஆனால் விரைவில் அந்த இடங்கள்லாம் நகராட்சிக்கு கையகப்படுத்தப்படும். அதுபோக இந்த விரிவாக்க பணிக்காக 1 ஏக்கர் நிலம் கூடுதலாக தேவைப்படுவதால் அந்த 1 ஏக்கர் நிலத்திற்கு உண்டான நில எடுக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.